அக்னி ஜுவாலைகளைப் போல கண்களை உடையவரும் நீதியுள்ள தேவனும் தாமே இந்த வேளையில நமக்கு பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்லியிருக்கிறார், சூனியக்காரியை உயிரோட வைக்காதே என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் சூனியம் செய்வதற்கு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தர் எல்லா மனுஷங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனே மனுஷனை போஷிக்கிறவர், தேவனே மனுஷனை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அப்படி இருக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது மற்றவர்களுக்கு சூனியம் செய்வதற்கு? கர்த்தர் சொல்லுகிறார், சூனியக்காரர்களை வேரோடு அறுத்து போடுவேன் என்று சொல்லி. தேவஜனமே, நீர் அப்படி சூனியம் செய்து அநேகருக்கு நீர் கேடு விளைவித்திருப்பாய் என்று சொன்னால் உன் குடும்பம் பயங்கரம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் தான் வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பேற்பட்ட சாபங்களை முறியடித்தார். எங்கே? கல்வாரி சிலுவையில எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். எல்லாருடைய பாவ அக்கிரமங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வீழ்ந்தது. அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். கொலைக்காரர்கள் மட்டுமல்ல, துன்மார்க்கர்கள் மட்டுமல்ல, துஷ்டர்கள் மட்டுமல்ல, அப்பா அம்மாவை அடிக்கிறவர்கள் யாவருடைய சாபங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விழுந்தது. அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். ஆகையாலே இப்பேற்பட்ட பாவம் மட்டுமல்ல, இந்த பில்லி சூனிய மாய மந்திர கட்டுகள் ஏவுதல்கள் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வருகிற போது நிச்சயமாய் அவர்களுக்கு விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட சாபங்களை முறித்து போட்டார் கல்வாரி சிலுவையிலே. ஆகையால ஜனமே, நீர் எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூனியக்காரனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூனியக்காரியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துவிடு. அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிற யாவரையும் நான் புறமே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால வந்துவிடு, சாபம் மேல் இருக்க வேண்டாம், இயேசுவண்டை வந்துவிடு. ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். உன் சாபங்கள் நீக்கப்படும். அநேகர் சொல்றாங்களே, என்கிட்ட, இவங்க தான் எங்களுக்கு சூனியம் செய்துட்டாங்க, இவங்க தான் எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, என் குடும்பமே ஒன்றும் இல்லாத போயிடுச்சுன்னு. நீங்க கூட அப்படி சொல்லாதீங்க. அந்த சூனியத்தை காட்டிலும், அந்த மாந்திரிகத்தை காட்டிலும், அந்த மந்திரத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். சாபங்களை நீக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆகையால சோர்ந்து போகாத, பயந்து போகாத, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனம் திரும்பு, கர்த்தரே உன் பரிகாரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.